வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு சிறப்பு தமிழ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஏற்கனவே வந்துட்டு நம்ம சிறப்பு தமிழ்ல வந்துட்டு 14 வீடியோ போட்டிருக்கோம். அது வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னா வந்துட்டு சிறப்பு தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல வந்துட்டு நம்ம எடிஸ்பிரிண்ட் அகாடமி டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கு. ஓகேவா? அதோட ஐ கார்டு வந்துட்டு நான் இங்க உங்களுக்கு வந்து மேல கொடுக்குறேன். சப்போஸ் இதுதான் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போற வீடியோ அப்படின்னா வந்துட்டு நீங்க அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிறப்பு தமிழ்ல அரங்கவியல் அப்படின்ற அந்த ஒரு லெசன் பார்த்துட்டு இருந்தோமா, 3rd யூனிட். அதுல வந்துட்டு கடைசி பார்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே நேத்திக்கே வந்துட்டு ஒரு பார்ட் போட்டோம். அதுல வந்து என்ன போட்டோம் அப்படின்னா பேச்சுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அதுல என்ன நல்லா இருந்துச்சு, பேச்சுக்கலைனா என்ன, அது எப்படி வந்துட்டு அமையுது, அது நம்ம எப்படி பேசணும், அது மூலியமா சமூகத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள், அதை பத்தி எல்லாம் நேத்திக்கு வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேச்சுக்கலையில சிறந்து விளங்கக்கூடிய அந்த ஆளுமையாளர்கள் அவங்களுடைய சொற்பொழிவுகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? சிறப்பா உரையாற்றின சில பேருடைய அவங்கள பத்தியும் அவங்களுடைய உரையாடல்களை பத்தியும் தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா விவேகானந்தர். விவேகானந்தர் வந்துட்டு எதுல பேசியிருக்காரு? விவேகானந்தர் வந்துட்டு சிகாகோ மாநாட்டுல வந்துட்டு ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தியிருப்பார். சிகாகோன்றது எங்க இருக்குன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய சிகாகோ. ஓகேவா? அங்க வந்துட்டு உலக சமய மாநாடு அந்த கூட்டத்துல வந்துட்டு விவேகானந்தர் கலந்துக்கிட்டு அங்க வந்துட்டு உரையாற்றி இருக்காரு. என்ன அப்படின்னா வந்துட்டு சமயத்தை பத்தி உரையாற்றல், அது பத்தின ஒரு விஷயமா அவங்க எல்லாருமே அந்த மாநாட்டுல கூடி பேசுவாங்க. சமயங்கள் சார்ந்த விஷயத்தை பத்தி எல்லாருமே அவங்க பேசுவாங்க. அது என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் 11, 1893 அன்னைக்கு நடந்துச்சு. ஓகேவா? விவேகானந்தர் ஸ்டார்ட் பண்ணும் போதே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்னா மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஏன் அப்படின்னா விவேகானந்தர் வந்துட்டு பேச போனது என்னமோ ஹிந்து சமயத்தை பத்தி தான் பேச போனாரு. ஆனா அங்க அவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க, மித்த மதக்காரர்கள், எல்லா சமயம் சார்ந்த மக்களுமே அந்த கூட்டத்துல வந்துட்டு பங்கெடுத்திருப்பாங்க. அப்படின்றப்போ இவர் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால எல்லாருமே என்னுடைய அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னோட உரையே அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? அங்க அவர் சொன்ன விஷயம் என்னென்ன அப்படின்றதான் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது நீங்க வந்துட்டு ஒரு சும்மா ரீட் பண்ணி விட்டாலே உங்களுக்கு இது வந்துட்டு டக்குன்னு ஞாபகத்துல இருக்கும். ஓகேவா? இவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு உலகத்தின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அதாவது அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு. அனைத்து சமயங்களுடன் அன்னையின் பெயரால் நான் உங்களுக்கு வந்துட்டு நன்றி கூறுகிறேன். பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கானவர்களின் பெயரால் நன்றி கூறுகிறேன். இந்த மேடையில் அமர்ந்துள்ள பேச்சாளர்களுள் சிலர் கீழ்த்திசை நாடுகளில் இருந்து வந்துள்ள பிரதிகளை பற்றி குறிப்பிடும்போது வேற்று சமய நெறிகளை வெறுக்காத பண்பினை பல நாடுகளுக்கு எடுத்து சென்ற பெருமை இவர்களைத்தான் சாரும். உங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அதாவது கீழ்த்திசை நாடு அப்படின்னா வந்துட்டு இந்த கீழே இருக்கக்கூடியதுல, அதாவது அமெரிக்கா இங்க இருக்குன்னா அதுக்கு கீழே ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அந்த மாதிரியான கண்ட்ரிகள், அந்த நாடுகள் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மற்ற சமயத்தை வந்துட்டு வெறுக்காம அதையும் ஏத்திருக்காங்க. அவங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? அப்புறமேட்டு வந்துட்டு பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இரு பண்புகளை உலகத்திற்கு புகட்டிய சமயத்தை சார்ந்தவன் தான் நான். அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர், எந்த சமய கொள்கையுமே வெறுக்க மாட்டாரு, அதை மதிப்பாரு, அதை வந்துட்டு எதிர்ப்பில்லாம ஏத்துக்குவார். அந்த சமயத்தை சார்ந்தவர் தான் நான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் வந்து யாருடைய சீடர்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் தானே. ஸோ வந்துட்டு அவரு என்ன சொல்லியிருப்பாரு, கடவுள்ன்ற ஒரு விஷயம்லாம் கிடையாது, கடவுள்ன்றது என்னதுன்னா நம்மளுடைய ஜீவன் தான். ஸோ அதனால எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருப்பாரு. அதனால இவருமே வந்து அதையே தான் சொல்றாரு. ஓகேவா? அதே சமயம் எல்லா சமயங்களுமே நம்ம வந்துட்டு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொள்ளவும் செய்கிறோம். ஓகேவா? அவர் வந்துட்டு பகவத்கீதையில வந்துட்டு அவரு டெய்லிக்கும் படிக்கிற ஒரு பாட்டும் அதே சமயம் வந்துட்டு கோடிக்கணக்கான மக்கள் பாடக்கூடிய பாட்டையும் இங்க நமக்கு வந்து சொல்றாரு. என்னென்ன அப்படின்னா எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியிலே கடலில் சென்று சங்கமாம் பான்பினை போன்று உலகோர் பின்பற்றும் தன்மையாலே துங்கமிகு நெறிப்பளவாய் நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கவைதாம் எம் பெருமை ஈச்சில் உனை அடைகின்ற ஆரே என்றோ அப்படின்னு சொல்றாரு.
இதோட மீனிங் என்ன அப்படின்னா வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு கர்ணனுக்கு சொன்னது மாதிரி இருக்கும். என்னதுன்னா வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு யார் எப்படியோ எந்த வழியில வந்தாலுமே வந்துட்டு கடைசியில அவங்க வந்து சேரக்கூடிய இடம் என்னையத்தான். அவங்க வந்துட்டு எந்த வழியில அவங்க போனாலுமே அவங்க லாஸ்டா வந்துட்டு அவங்க என்னை வந்து அடைஞ்சிடுவாங்க அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிவினைவாதம், அளவுக்கு மீறிய சமயப்பற்று, இதனால உண்டான சமய வெறிகள்னால உலகம் வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரத்த வெள்ளத்துல வந்துட்டு மூழ்கி கிடக்கு. இது வந்து நாகரிகத்தையும் அழிக்குது. எத்தனையோ நாடுகள் வந்துட்டு இதனால வந்துட்டு நிலை குலைஞ்சு போயிருக்காங்க. இந்த கொடிய அரக்கத்தனமான செயல்கள் இல்லாம இருந்தாதான் மனித சமுதாயம் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற விஷயத்தை விட இப்ப எந்த அளவுக்கு நம்மளோட உலகம் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதை விட ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருக்கலாம். இந்த மாதிரியான இந்த வெறி அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த சமய வெறிகளுக்கு வந்துட்டு இந்த மீட்டிங் மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து மாத்திடுவோம். இது அதுக்கான வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஸ்டேஜ் தான் அப்படின்ற மாதிரி இந்த மாநாட்டில் வந்துட்டு அவர் பேசியிருப்பார். ஓகேவா? அதை நான் வந்து திடமா நம்புறேன் அப்படின்ற மாதிரி விவேகானந்தர் வந்துட்டு அந்த சிகாகோ மாநாட்டில் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் ஆப்ரஹாம் லிங்கன் வந்துட்டு கெட்டிஸ்பர்க் அப்படின்ற பிளேஸ்ல ஒரு உரை நிகழ்த்தியிருக்காரு. இது எந்த மாதிரி நிகழ்ச்சி அப்படின்னா வந்துட்டு ஒரு நினைவு சின்னம் திறக்கிறதுக்காக போயிருப்பாரு. அப்ப அங்க பேசின உரை தான் இங்க கொடுத்துருக்காங்க. எப்ப இது நடந்துச்சு அப்படின்னா 1863 நவம்பர் 19 அன்னைக்கு நடந்துச்சு. இவர் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா வந்துட்டு 87 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த கண்டத்துல வந்துட்டு சுதந்திரத்தை வந்துட்டு மனசுல வச்சுக்கிட்டும் எல்லா மனிதர்களுமே சமமானவர்கள் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் வந்துட்டு இந்த உலகத்தை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு புதிய நாடை வந்துட்டு உருவாக்கி கொடுத்தாங்க. ஆனா அந்த ஒரு நாடை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த நாடு வந்துட்டு அவங்க உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அது ரொம்ப நாளைக்கு வந்துட்டு நீடிக்குமா அப்படின்றத செக் பண்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உள்ளூர் கழகம், உள்நாட்டு போர் இதெல்லாத்துலயுமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது அந்த ஊர்ல வந்துட்டு அப்போதைக்கு வந்துட்டு சில்வர் வார் நடந்துட்டு இருக்கு, அதாவது உள்நாட்டு கழகம்ன்றது நடந்துட்டு இருக்கு. அதனால இவர் இந்த மாதிரி சொல்றாரு. அந்த போரோட கழகத்திற்கு வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த ஒரு நிலைமைக்கு இப்ப நம்ம அந்த நாட்டை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த தேசம் வாழ்வதற்காக தங்களுடைய இன்னுயிரை தந்தவர்கள் இறுதி ஓய்வு கொள்வதற்காக இந்த களத்தின் ஒரு பகுதி மண்ணை அர்ப்பணிப்பதற்காக வந்திருக்கிறோம். அதுல இறந்து போனவங்களை பத்தி பேசுறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். அவங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் வைக்கிறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. நாம் இதை செய்வது பொருத்தமானதும் முறையானதும் ஆகும். ஓகேவா? ஆனா இதை நம்ம வந்து ஒரு எக்ஸ்பேண்டா இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மண்ணுல வந்து நம்ம வந்து வெறுமனே நம்ம இதை வந்து விட்டுற முடியாது, நம்ம இதுக்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு இதுக்காக நம்ம வந்துட்டு ஏதாச்சும் தீங்கான செயல்கள் தான் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. ஏற்கனவே வந்துட்டு இந்த வீரர்கள் வந்துட்டு தன்னோட ரத்தத்தின் மூலியமா இதை வந்துட்டு புனிதப்படுத்திட்டாங்க. அதே சமயம் நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவ்வீரர்களின் முற்று பெறாத பணிகளை வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் தான் அர்ப்பணிப்புடன் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இங்கே நாம் கௌரவப்படுத்திய வீரர்கள் எந்த நோக்கங்களுக்காக தம் அர்ப்பணிப்பை முழு அளவில் வழங்கினார்களோ அந்நோக்கங்களை நிறைவேற்றும் மாபெரும் பொறுப்பு நம் முன்னால் உள்ளது. அதாவது அந்த போர்ல இறந்த வீரர்கள் பண்ண தியாகங்கள் அதெல்லாம் நம்ம வந்துட்டு முன்னெடுத்து செல்லணும். அவங்களுக்கு நம்ம செலுத்தக்கூடிய ஒரு நன்றி அதுனா இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்களுடைய உயிர் தியாகம் வந்துட்டு வீணாகி விடாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு சமூகம்ன்றது உருவாக்கணும் அப்படின்னா அது எப்படி அமையணும்? கடவுளின் பெயரால் அமைக்கப்படுகிற சுதந்திரமான மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்படுகிற அந்த மக்களின் அரசதான் இந்த பூமியிலிருந்து அழித்தொழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம தான் நம்மளுடைய ஆட்சியை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் யாரோடதுன்னா வந்துட்டு திருவிக்கா. திருவிக்காவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தமிழ் தென்றல்னு சொல்லுவோமா? தமிழ் தென்றல் திருவிக்கா அவங்களுடைய ஒரு உரை தான் இங்க சொல்றாங்க. அவருடைய உரை எப்படி இருக்கும்னா மேடையில வந்துட்டு மெல்லிய பூங்காற்று மாதிரி வீசுதாமா. அவங்களுடைய உரையில வந்துட்டு ஒரு அதிர்வோ ஆர்ப்பாட்டமோ அந்த மாதிரியான விஷயங்கள். இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு திருவிக்கா தான் பார்க்க போறோம். திருவி கல்யாண சுந்தரனார். அவரை நம்ம வேற என்னன்னு சொல்லுவோம்? தமிழ் தென்றல்னு சொல்லுவோமா? ஓகேவா?
திருவிக்காவுடைய திருவிக்காவுடைய உரை வந்துட்டு மேடையில எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு மெல்லிய பூங்காற்றா வீசுது அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய உரையில வந்துட்டு ஒரு அதிர்வோ ஒரு ஆர்ப்பாட்டமோ இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் அவருடைய அந்த எளிமையான கருத்து பொழிவுல வந்துட்டு அவர் வந்துட்டு அழகுன்றத வந்துட்டு எல்லா இடத்துலயும் சேர்ப்பாரு. அவருடைய அந்த கருத்துக்கள் வந்துட்டு அவ்வளவு அழகானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கருத்துக்களை வந்துட்டு அவர் சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னா தெள்ளிய நீரோடை மாதிரி இருக்குமாமா. அது வந்துட்டு கேட்கக்கூடியவங்களுடைய இதயத்துல வந்துட்டு போய் பாயுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரை என்ன அப்படின்னா வந்துட்டு திருவிக்கா வந்துட்டு தமிழ் மாணாக்கர் மாநாட்டுல வந்துட்டு பேசுவாரு. எப்போ அப்படின்னா வந்துட்டு 7/8/1923. அது வந்துட்டு இந்த ஸ்டார்டிங் உரை கொடுத்திருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. அதுல வந்துட்டு அவர் லாஸ்டா முடிக்கும் போது மாணவர்கள் இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. உங்களுடைய அரிய காலத்தை வந்துட்டு நான் இன்னும் வந்துட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு நான் வந்துட்டு விரும்பல. ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்து இவ்வளவு நேரம் என்னுடைய மொழிகள் எல்லாத்தையுமே நீங்க அழகா கேட்டதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் இந்த வருங்கால உலகத்துக்கு உங்களை தான் வந்துட்டு இந்த வருங்கால உலகம் வந்துட்டு எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க உடம்ப வளைச்சி நீங்க வந்துட்டு கல்வின்றத கத்துக்கணும். விஞ்ஞானத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு அதிகமான ஆர்வங்கள் வந்துட்டு செலுத்தணும். அதே மாதிரி காவியங்களோட நீங்க வந்து உறவு வச்சுக்கிட்டு அந்த இயற்கை அமிழ்தத்தை நீங்க வந்துட்டு சாப்பிடுங்க. அந்த மாதிரியான ஒரு உலகத்தை நீங்க உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? உங்களை வந்துட்டு நன்முறையில் பயன்படுத்த தமிழ் தாய் உங்கள் முகத்தை நோக்கிய வண்ணமாய் இருக்கிறாள். அவளை பற்றியுள்ள பீடிகைகள்னா அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு தொலைக்க எழுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இளம் பரிதிகளே, பரிதினா என்ன? சூரியன். இளம் சூரியனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களை வந்துட்டு திருவிக்கா வந்துட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா சாதி வேற்றுமை, பெண்ணடிமை, தீண்டாமை இந்த மாதிரியான கட்டுக்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு தொலைக்கிறதுக்காக, அதெல்லாம் வந்துட்டு வேணான்னு சொல்றதுக்காக நீங்க வந்துட்டு இழுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பேசி இந்த உரையை வந்துட்டு அவர் முடிக்கிறார். நீங்க தான் இந்த உலகத்துக்கு எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை வந்துட்டு அவர் முடிச்சிடுறாரு. இந்த மாதிரி எல்லாம் அவர் பேசுறதுனாலதான் அவரை வந்துட்டு தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பெரியார். பெரியாருடைய இயல்பான பேச்சு. பெரியார் வந்துட்டு எப்படி இருந்திருக்காரு அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பகுத்தறிவு பகலவன். நிறைய அவருக்கு நம்ம நேம் சொல்றோமா. அவர் ஏன் அப்படி அவங்கள சொல்றாங்க அப்படின்னா தமிழகத்துல இருந்த மக்கள் வந்துட்டு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவாங்க. தனக்குன்னு ஒரு சுய சிந்தனையே இல்லாம தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே வந்துட்டு சுய சிந்தனையா ஆக்குன ஒரு மனுஷர் யார் அப்படின்னா அது பெரியார் தான். ஓகேவா? அவங்கள வந்துட்டு பகுத்தறிவுடன் வாழ வழிகாட்டினதும் பெரியார் தான். ஓகேவா? இவருக்கு வந்துட்டு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு நேம் இருக்கு. ஏன் அப்படின்னா ஏதென்ஸ் நகர்ல இருந்தவங்க தான் சாக்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு மனிதன். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா வீதி வீதியா ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் போயிட்டு அங்க வந்துட்டு அந்த இளைஞர்கள் அந்த மக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தன்னோட கருத்துக்கள் மூலியமா ஈர்த்து அவங்கள வந்துட்டு சிந்திக்க வச்சாரு. அதே மெத்தடையே வந்துட்டு பெரியாரும் பயன்படுத்தியிருப்பாரு. அதனாலதான் வந்துட்டு அவரை வந்துட்டு தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? அதே சமயம் பெரியாரோட பேச்சுல வந்துட்டு இலக்கிய நயம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அவர் வந்துட்டு இயல்பா நம்ம எப்படி பேசுறோமோ அந்த இயல்பான பேச்சு தமிழ்ல தான் அவர் வந்துட்டு பேசுவாரு. ஆனா அந்த இயல்பான பேச்சு தமிழ் மூலியமா மக்களை வந்துட்டு அவர் வந்து சிந்திக்க வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல அவர் ஏற்படுத்திய தாக்கத்தின் மூலியமா அவர் உருவாக்கின நிறைய தலைவர்கள், அறிஞர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு உருவானாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா. ஓகேவா? அறிஞர் அண்ணாக்கு வந்துட்டு ஏல் பல்கலைக்கழகம் வந்துட்டு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. என்ன பட்டம் அப்படின்னா அறிஞர் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. இந்த 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 மாதிரியான ஒரு வார்த்தை வந்து நம்ம எங்கேயுமே படிச்சதே கிடையாது. இவருக்கு இந்த அறிஞர்ன்ற பட்டம் கொடுத்தது யாரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. மேபி இந்த கொஸ்டின் நமக்கு வந்துட்டு கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த லெசன்ல இருந்து போன தடவையே வந்துட்டு குரூப் 4க்கும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குரூப் 2க்கும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை இதுல கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நல்லா இதை படிச்சுக்கோங்க. ஓகேவா?
அமெரிக்காவோட ஏல் யூனிவர்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, அறிஞர் அண்ணாக்கு அறிஞர் அப்படின்ற பட்டம் கொடுத்தது அவங்க தான். ஓகேவா. நெக்ஸ்ட் அண்ணாவுடைய அடுக்குமொழி. அவர் எப்படி பேசுவாரு அப்படின்னா, அவர் பேசும்போது உலக வரலாறும் உவமைகளும் அவரின் உரையில் தவழும் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னா, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 மாநாடு நடக்குது, அந்த ஒவ்வொரு மாநாட்டிலையும் அவர் போய் பேசணும் அப்படின்னாலுமே அவர் ஒரு தடவை பேசின அந்த டயலாகோ அந்த எக்ஸாம்பிளோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் அவர் யூஸ் பண்ண மாட்டார். ஒரே நாளைக்கு எத்தனை மாநாடு நடந்தாலும் எத்தனை கூட்டத்துல போய் அவர் பேசினாலுமே பேசினதை அவர் திரும்ப திரும்ப பேச மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக மடை திறந்த வெள்ளம் போல உரையாற்றும் ஆற்றல் பெற்றவர். ஓகேவா. அதே சமயம் கன்னிமாரா லைப்ரரி இருக்குல்ல சென்னையில, அங்க வந்துட்டு இருக்குது, அங்கதான் வந்து இருக்குது நிறைய புத்தகம் இருக்கும். அந்த எல்லா புத்தகத்தையுமே அவர் படிச்சிருக்காரு. அவர் கைப்படாத நூல்களே அந்த நூலகத்துல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அந்த வாசிப்பு தான் அவருடைய தனித்துவமான உரைகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. காந்தியடிகளோட மறைவுக்கு வந்துட்டு அண்ணா ஆற்றிய உரை. ஆகாய தாமரையை பறித்து கொடுக்கும் அற்புதம் அவர் காட்டினார் இல்லை, ஆனால் ஊமைகளாக இருந்து வந்த மக்களை பேச வைத்தார். உரிமை முழக்கமிட செய்தார். ஆயுதம் தாங்கியவர் எதிரில் சாக பயப்படாதாரின் ஒரு அணிவகுப்பை நிறுத்தி காட்டினார். சிட்டுக்குருவிகளுக்கு வல்லூற்றை எதிர்த்திடும் ஆற்றல் ஏற்பட செய்தார். இந்தியா என்றோர் நாடுண்டு, அங்கு ஏலம் கிராம்பு பெறுவதுண்டு, பொன்னும் பொருளும் மிக உண்டு, போகக்கரியாதார் நிரம்ப உண்டு என்ற அளவில் 16ஆம் நூற்றாண்டிலேயே உலகம் அறிந்திருந்தது. அதாவது காந்தி இறந்தப்போ அவரை பத்தி சொல்லணும்ல, நிறைய மக்கள் வந்துட்டு உரையாற்றிருப்பாங்க. அதுல அண்ணா ஆற்றக்கூடிய உரை என்ன அப்படின்னா வந்துட்டு, அவர் வந்துட்டு ஆகாய தாமரையை வந்துட்டு எங்களுக்கு பறிச்சு தரல, ஆனா ஊமைகளா இருந்த மக்களை வந்துட்டு விழிப்படைய வச்சாரு. அதே சமயம் வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு உரிமை முழக்கமிட செய்தாரு. அங்க ஆப்போசிட்ல எதிரிகள் வந்துட்டு ஆயுதங்கள் ஏந்தி இருந்தாலுமே அவர்களுக்கு முன்னாடி சாக பயப்படாத ஒரு மக்களை வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. 16ஆம் நூற்றாண்டுல வந்துட்டு இந்தியாவை பத்தி உலகம் அறிந்திருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியான்னு ஒரு நாடு இருந்துச்சு, அங்க வந்துட்டு ஏலம் கிராம்பு அப்புறமேட்டு வந்துட்டு பொன் பொருள் இதெல்லாமே இருந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் வந்தாங்க. அப்ப வந்துட்டு எந்த மாதிரி இந்தியாவோட நிலைமை இருந்துச்சு அப்படின்னா, இந்தியான்ற ஒரு நாடு இருந்துச்சு, அது வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வேட்டைக்காடு மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு உலகம் வந்துட்டு அந்த இந்தியா வந்துட்டு ரொம்ப இழிவாவும் பழிச்சும் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் விடிவெள்ளி மாதிரியான ஒரு காலம் வந்து திலகர் காலத்துல வந்துட்டு விடுதலைக்கு முயற்சி செய்யப்பட்டது. அதே சமயம் என்னதான் திலகர் வந்துட்டு முயற்சி செஞ்சாலும் காந்தியடிகள் வந்துட்டு காங்கிரஸ்குள்ளாடி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் தன்னலமற்ற விளைவு பற்றிய கவலையற்ற போராட்ட மனோபாவத்தை நாட்டிலே காந்தியடிகளால் தான் உண்டாக்க முடிந்தது. அவருடைய உருவமோ உடலமைப்போ பேச்சோ நடவடிக்கையோ இராணுவ மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இல்லை. ஆனால் அவரால் இராணுவங்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வீர உணர்ச்சியை லட்சக்கணக்கானவர்களிடத்தில் உண்டாக்க முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இவ்வாறு தம்முடைய மேடை பேச்சின் மூலம் மக்களை ஈர்த்தவர் தான் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. தமிழனுக்கு நாடக அரங்குகளும் திரைப்பட கொட்டகைகளும் பொழுதுபோக்குகளாக இருந்த காலகட்டத்தில் புத்துளி வெளிச்சமாக அண்ணாவின் மேடை பேச்சுன்றது மலர தொடங்கியதுன்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் குன்றக்குடி அடிகளார். இவர் யாரு அப்படின்னா, இவர் ஒரு ஆன்மீகவாதி. இவர் வந்துட்டு அறிவு பற்றிய நிறைய ஆழ்ந்த சிந்தனைகளை வச்சுதான் இவர் வந்து நிறைய பேச்சாற்றல்கள் வந்துட்டு கொடுத்திருப்பார். ஓகேவா. மக்களா பிறந்த எல்லாருமே வந்துட்டு இயற்கை நமக்கு கொடுத்த அறிவு என்னன்னா 6 அறிவு. ஓகேவா. அந்த 6 அறிவுமே வந்துட்டு நம்ம எப்படி பயன்படுத்தணும், ஒவ்வொரு அறிவும் என்னென்ன, வாழ்க்கையை நம்ம வாழக்கூடிய முறை எப்படி அப்படின்னு சொல்றாங்க. அறிவுன்றது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, செய்திகளை சேகரிப்பதுதான் அறிவா, நூலறிவு அறிவின் அளவுகோலா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுன்றாங்க. இந்த இடத்துல வந்துட்டு மாணிக்க வாசகர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா வந்துட்டு, வாழ்கின்றாய் வாடாத நெஞ்சமே அப்படின்ற இந்த ஒரு கோட் யார் சொன்னது, இந்த ஒரு லைன் யார் சொன்னது அப்படின்னா மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு. நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா அறிவார்ந்த ஆழ்வினையோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ வந்துட்டு ஒவ்வொரு அறிவும் எதை வந்துட்டு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. வாழ்வதன் வழி முதல் அறிவு பெறுகிறார். நம்ம எப்படி வாழ்றோமோ அது மூலியமா நம்மளுடைய முதல் அறிவை நம்ம வந்து பெறுறோம். செய்யும் தொழிலின் மூலம் இரண்டாம் நிலை அறிவு பெறுகிறான். தான் வாழும் காலத்தின் சூழ்நிலை தாக்கத்தில் இருந்து காத்துக்கொள்வதன் மூலம் மூன்றாம் அறிவு பெறுகிறான். நல்ல நூல்களை தேர்ந்து கற்பதன் வழி நான்காவது அறிவு பெறுகிறான். நெக்ஸ்ட், கலந்து கேட்டு பேசி பழகி அதன் வழி பெறும் அறிவு ஐந்தாவது நிலையாகும். இயற்கை இயக்கத்தின் மூலம் பெறும் அறிவு ஆறாவது அறிவாகும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் அறிவுனா நம்ம எப்படி வாழ்றதோ, நம்ம வாழ்றதே நம்மளுக்கு வந்து முதல் அறிவு தான். நம்ம செய்யற தொழில் வந்துட்டு இரண்டாவது அறிவு. நம்ம எப்படி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை காத்துக்கிறதோ வாழ்றதோ வந்துட்டு மூன்றாவது அறிவு. நல்ல நூல்களை நம்ம தேடி தேடி போய் படிக்கிறது வந்துட்டு நாலாவது அறிவு. நம்ம வந்துட்டு எல்லார்கிட்டையும் நம்ம பேசி அது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு ஐந்தாவது அறிவு. இயற்கையோட இயக்கத்தின் மூலியமா நம்ம பெறக்கூடியது வந்துட்டு ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், உடல் மனநலத்தை கெடுத்து இயக்க ஆற்றலை குறைப்பது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. கிரணம் அப்படின்ற அந்த ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓசோன் சார்ந்து சுறுசுறுப்பையும் உயிர் இயக்கத்தையும் மிகுதிப்படுத்தும். ஓசோன் தான் இந்த எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க கூடியதுதான் வந்துட்டு ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்மளுடைய நாட்டுல வந்துட்டு பேசக்கூடிய திறன் வந்துட்டு நிறைய வந்திருக்கு. ஆனா பேச்சு வந்துட்டு அது ஒருத்தவனுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே தருமான்னு கேட்டா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அறிவுன்றது ஒரு கருவிதான். அதை வந்து நம்ம வந்து ஒரு செயல்பாட்டுக்கு தான் நம்ம அதை வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதை நம்ம கத்துக்கிட்டு அதை நம்ம செய்யறது மூலியமா தான் நம்ம அறிவின் திறன்ற விஷயம் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது அறிவை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுறது யாருன்னா வந்துட்டு குன்றக்குடி அடிகளார். நெக்ஸ்ட் நம்ம வந்து யார் பார்க்குறோம் அப்படின்னா NS கிருஷ்ணன். இவர் வந்துட்டு பழைய திரைப்படங்கள்ல வந்துட்டு நிறைய இடத்துல நகைச்சுவை கதாபாத்திரமா நடிச்சிருப்பார். திரைப்படத்துல நகைச்சுவை குறித்த ஒரு நபர் தான் யாருன்னா கலைவாணர் NS கிருஷ்ணன். ஓகேவா? இவர் வந்துட்டு பேச்சு கலைத்துறையிலுமே அவரோட முக்கியத்துவத்தை பத்தி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இவர் வந்து நகைச்சுவை அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான் இப்ப நம்மளுக்கு வந்து சொல்றாரு. அவரோட ஒரு சிறப்பு பெயர் என்னன்னா கலைவாணர். ஓகேவா? அவர் வந்து எப்படி இந்த உரையை வந்து ஒரு ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, சில படங்கள்ல வந்துட்டு நம்ம வில்லன்களை பார்க்கும்போது கூட எனக்கு கோவம் வர மாட்டேங்குது. ஆனா வந்துட்டு இந்த காமெடியன்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து திடீர்னு மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா வந்துட்டு காலில் வந்து ஜங்கு ஜங்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தாளம் போட்டுட்டு ரொம்ப இறைச்சலை ஏற்படுத்துறாங்க. பெரிய பெரிய மீசையெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு குழந்தைகள் எல்லாம் ரொம்ப பயமுறுத்துறாங்க. அவங்களே வாழைப்பழத்தோலை கீழே போட்டு அதுல வலிக்கியும் விழுந்துக்கிறாங்க. சரி, அப்படிதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே அவங்க விழுறதுக்கு முன்னாடியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது அழுது முடிக்கிறதுக்கு முன்னாடியே சிரிச்சிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்துட்டு அந்த நகைச்சுவையை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நகைச்சுவை உணர்வுன்றது எப்படி இருக்கணும்ன்றத வந்துட்டு ஒரு விஷயமா ஒரு நிகழ்வு மூலியமா சொல்லியிருக்காங்க. அதாவது காந்தி வந்துட்டு வட்டமேஜை மாநாட்டுக்கு போயிருப்பாரா, அப்ப வந்துட்டு அவர் எப்படி போனாரு அப்படின்னா வந்துட்டு வெறுமன வேஷ்டி மட்டும்தான் கட்டிட்டு போயிருப்பாரு. அதுக்கு வந்துட்டு ஒரு நபர் கேட்டிருப்பாரு, மன்னர்கள் முன்னாடி நீங்க போய் வட்டமேஜை மாநாட்டுல கலந்துக்க போறீங்க, நீங்க எதுக்கு இந்த மாதிரி போறீங்க, நல்ல ஒரு ஆடை அணிஞ்சிட்டு அணிகலன்கள்லாம் அணிஞ்சிட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு வந்துட்டு காந்தி என்ன சொல்லுவாரு அப்படின்னா வந்துட்டு, நான் அணிந்துக்க வேண்டிய எல்லாத்தையுமே தான் வந்துட்டு உங்க மன்னரே அணிந்திருக்காரு, எல்லாத்தையுமே தான் அவரே எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கேட்கும்போது வந்துட்டு அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நகைச்சுவை விதமா வந்துட்டு அவர் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி தான் வந்துட்டு நகைச்சுவைன்ற ஒரு விஷயம் இருக்கணும். அதுவும் இந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரியான நகைச்சுவை தான் தேவை அப்படின்றது வந்துட்டு NS கிருஷ்ணன் சொல்லியிருப்பார். காமெடியனோட பொறுப்புன்றது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. காமெடியன் யாரு அப்படின்னா அவங்க வந்துட்டு உலகனுடைய தாய், உலகம் வந்துட்டு அவங்களுடைய குழந்தை. ஒரு தாய் வந்துட்டு தன்னோட குழந்தைய வந்துட்டு எப்படி ஆடி பாடி அந்த குழந்தைய மகிழ்விப்பாலோ அதே மாதிரிதான் இந்த காமெடியர்களும் இந்த உலகத்தை வந்துட்டு அந்த மாதிரி பாதுகாக்கணும். அதுதான் அவருடைய லட்சியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் அவருடைய ஆசை, லட்சியம். ஓகேவா? கலைத்துறையில இருக்கிற எல்லாருமே வந்துட்டு எப்படி இருக்கணும்னா சமூக பொறுப்புணர்வோடு செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஆன்மீக பொலிவா இருந்தாலும் சரி, நகைச்சுவை பொலிவா இருந்தாலும், அரசியல் சம்பந்தப்பட்டது, அது எது சம்பந்தமானதா இருந்தாலுமே வந்துட்டு
மக்களுடைய மனசுல வந்துட்டு ஆழமா பதிவு செய்யறதுக்கு தேவைப்படுற ஒரு மிகப்பெரிய கலை அதுனா அது பேச்சுக்கலை தான். அதுதான் இன்றியமையாத ஒரு தன்மையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மாணவர்கள் வந்துட்டு தன்னோட பேச்சு போட்டியில வந்துட்டு வெல்றதுக்கு எப்படி எப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணணும் அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து தேவையில்லை. ஓகேவா? அவ்வளவுதான், இந்த லெசன் வந்துட்டு இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க வந்துட்டு ஒரு படிப்போம் சுவைப்போம்னு சொல்லிட்டு பேச்சாற்றலின் வலிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு பிரிட்டன் நாட்டு இருக்குல்ல, அதோட முதன்மை அமைச்சரா யார் இருந்தாங்க அப்படின்னா டிஸ்ரேலி அப்படின்றவர் இருந்திருப்பாரு. அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தன்னோட ஒரு பொதுக்கூட்டத்துல போய் பேச போறாரு. அப்ப அவரை வந்துட்டு உரையாற்றுறதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனா அவருடைய உடல் வந்துட்டு நடுங்குது, அவரோட வாய் வந்துட்டு கொளருது, அவரால் பேசவே முடியல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா போயிட்டு வந்துட்டு உட்காந்துருவாரு, அவர் பேச மாட்டாரு. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு சிரிப்பாங்க. இதை பார்த்து அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா வந்துட்டு நீங்க எல்லாருமே சிரிக்கிறீங்க, ஆனா ஒரு நாள் என்னோட பேச்சுக்காக நீங்க எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூளுரை சபதம் மாதிரி ஒன்று சொல்லுவாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் மாறி இருப்பாரு. அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு வந்துட்டு மக்கள் எல்லாருமே காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு பேச்சு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு செயல்படுது அப்படின்றதான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சரியான விடை. ஓகேவா? நாடகத்தின் அடிப்படை அழகு அப்படின்னா என்னது? உரையாடல். நாடகத்தின் உயர்நிலையாக அமைவது கதைக்கரு. அரங்குகள் அமைய வேண்டிய முறை பற்றி கூறும் சிலப்பதிகாரத்தின் காதை அரங்கேற்று காதை. பாலாமணி ஸ்பெஷல் என்று அழைக்கப்பட்டது. அவங்க பாலாமணி அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்களுடைய நாடகத்தை வந்துட்டு பாக்குறதுக்காக நைட்டு என்ன இருக்கும், தொடர் வண்டி தானே அமைச்சாங்க, அதுதான். ஓகேவா? பாய்ஸ் கம்பெனி அப்படின்ற நாடக குழுவை உருவாக்குனது சங்கரதாச சுவாமிகள். நெக்ஸ்ட் பொறுத்துக. சங்கரதாச சுவாமிகளை நம்ம என்னன்னு சொன்னோம்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். பம்பல் சம்பந்தனார்னா தந்தை. RS மனோகர் நாடக காவலர். பாலாமணி நாடக அரசி. அப்ப எது ஆன்சர்? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், கீழ் காண்பனவற்றுள் சரியான கூற்றுகளை கண்டறிக. வட்ட வடிவில் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் அரங்கம் வட்ட வடிவ அரங்கம். கரெக்ட். படங்களுக்கு போடும் சட்டத்தை போன்று அமைந்திருப்பது படச்சட்ட அரங்கம். இதுவும் சரிதான். பார்வையாளர்களின் வீடுகளுக்கு அருகில் அமைந்திருப்பது அண்மை அரங்கம். இது தப்பு. பார்வையாளர்கள் அருகில் அமர்ந்திருந்து பார்ப்பதுதான் அண்மை அரங்கம், அவங்க வீடுகளுக்கு பக்கத்துல இருக்காது. ஓகேவா? திரையரங்குகள் போன்ற வடிவத்தில் அமைந்தவை திறந்தவெளி அரங்குகள். இதுவும் தப்பு தான். ஏன்னா வந்து திறந்தவெளி அரங்குகள் அப்படின்னா அதுல வெறுமனே ஒரு மேடை மட்டும்தான் இருக்கும், மிச்சம் எதுவுமே இருக்காது. ஓகேவா? சோ இதுவுமே தப்பு. அப்ப கரெக்டானது இதுனா 1, 2 மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட், பாலாமணி அம்மையாருடைய நாடகங்கள் சமூக சீர்திருத்த உள்ளடக்கங்களாக இருந்தன. சரி. பம்பல் சம்பந்தனார் எதிர்கதை நாடகம் அப்படின்ற ஒரு புதிய வகைமையை உருவாக்கினார். சரி. நேஷனல் தியேட்டர்ஸ் என்னும் நாடக நிறுவனத்தை சங்கரதாச சுவாமிகள் நிறுவினார். சங்கரதாஸ் சுவாமிகள் கிடையாது, RS மனோகர். அவர் தான் இதை வந்துட்டு நிறுவியிருப்பார். ஆண்டன் செகாவ் அமெரிக்க நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர், ரஷ்ய நாட்டை சேர்ந்த. ஓகேவா? சோ இதுலயுமே 1, 2 மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட், 1000 பேரில் ஒருவரே கவிஞர், 10,000 பேரில் ஒருவரே பேச்சாளர் அப்படின்னு சொன்னது யாரு? ஔவையார் சொல்லியிருப்பாங்க. மக்களாட்சியை மலர செய்த ஆற்றல் உடைய கலையாக அறியப்படுவது பேச்சுக்கலை. முழுவதும் பெண்களை கொண்ட நாடக குழுவை நடத்தியவர், ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் மட்டும்தான் அந்த நாடக குழு இருந்தாங்கன்னா அது யாருடைய இதுல? பாலாமணி அம்மையார். நெக்ஸ்ட், களரி கட்டுக்கு பிறகு தோன்றுகின்ற முதல் கதை மாந்தனை இவ்வாறு அழைப்போம். யார் அவங்க? கட்டியக்காரன். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு 3rd யூனிட் பார்த்துட்டோம். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா நீங்க கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நெக்ஸ்ட் லெசன் பத்தி நம்ம வந்து ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.